வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பல்காக வந்து ஃபைல்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீநேம் பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க சிம்பிளாக வந்து ஷார்ட்டாக முடிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பாத்தில் வந்து இத்தனை ஃபைல்ஸ் இருக்குது. இந்த ஃபைல் நேமை வந்துட்டு நான் வந்து பல்காக சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, எக்ஸல் ஷீட் வந்து யூஸ் பண்ணி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ அல்டிமேட்டாக நம்மளோட ஃபார்முலா வந்து என்னவாக இருக்கணும்னாக்கா, ரீநேம் ஸ்பேஸ் open quotation mark celebrate progress.mp4 close quotation mark space new file name. இதுதான் வந்து நமக்கு வந்து அல்டிமேட் ஃபார்முலா வரணும். இந்த ஃபார்முலா வந்துட்டு நம்ம வந்து காப்பி பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஃபைல் நேம் வந்து பல்காக வந்து ரீநேம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன திங்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, கொட்டேஷன் மார்க் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொட்டேஷன் மார்க் போட்டுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஏன் வந்து கொட்டேஷன் மார்க் நம்ம இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அண்டு ஃபார்முலா தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அப்படி ஃபாலோ பண்ணும்போது வந்து இதில் வந்து எக்ஸல் ஷீட்டை பொறுத்தவரையிலும் இங்கே என்ன நம்ம கமாண்ட் கொடுத்துருக்கோமோ அதை தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஸ்பேஸ் கீ கொடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் கீ கொடுத்துட்டு நியூ ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் கேட்கும். ஒரு நிமிஷம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபைல் நேம் வரும். இது வந்து கொட்டேஷன் மார்க்கு ஸ்பேஸ் கொடுத்தாச்சிங்க. ஸோ கொட்டேஷன் மார்க் வந்து நம்ம எத்தனை ஃபைல்ஸ் இருக்குதோ அத்தனை ஃபைல்ஸுக்கு வந்துட்டு நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நான் காட்டின ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த 10 ஃபைல்ஸும் வந்துட்டு இப்போ இந்த 10ஓட ஃபைல் நேமை வந்து நான் காப்பி பண்ணணும். ஸோ காப்பி பண்ணால் வித்தவுட் எக்ஸ்டென்ஷனில் தான் எனக்கு இங்கே வந்து எனக்கு காட்டுது. வித் எக்ஸ்டென்ஷனோட எனக்கு வேணுன்ற பட்சத்தில் ஸோ இந்த அட்ரஸ் பாரில் வச்சு CMD கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து கொடுங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து DIR டைரக்டரி ஸ்பேஸ் கொடுத்துட்டு /B கொடுங்க. பி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபைல் நேம் என்னென்ன ஃபைல்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்குதுன்றது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துடும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு எக்ஸல் ஷீட்டில் வந்து ஓல்டு ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன். இந்த காலமில் வந்து நம்ம கொட்டேஷன் மார்க் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நியூ ஃபைல் நேம் வந்து வரணும். நம்ம என்ன ஃபைல் நேம் வந்து ரீநேம் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே வந்து லெட்டர்ஸில் வந்து இருக்குது. நான் வந்து ஃபைல் நேம் வந்து 1 to 10 நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ 1 to 10 வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் வேணும். என்ன ஃபார்மேட்டில் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சேம் ஃபார்மேட்டில் MP4 ஃபார்மேட்டில் தான் வேணும் எனக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு இங்கே தனியாக காலம் கொடுக்கல ஃபைல் ஃபார்மேட்டுக்கு. ஸோ அதை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபைல் நேம் அண்டு கொடுங்க. அண்டு கொடுத்துட்டு கொட்டேஷன் மார்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு .mp4 ஃபார்மேட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து வேணும். கொட்டேஷன் மார்க் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இது வந்துட்டு அப்ளை ஆகிடும் நமக்கு. இது வந்துட்டு நியூ ஃபைல் ஃபார்மேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா RENன்றது ரீநேமுக்கு உண்டான ஃபார்முலா. இதுதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் சைன் கொடுங்க. ஈக்குவல் சைன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு REN சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு அண்டு கொடுங்க. அண்டு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுங்க. ஸ்பேஸ் அண்டு ஓப்பன் கொட்டேஷன் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அண்டு கொடுத்துட்டு ஓப்பன் கொட்டேஷன் மார்க் ஓல்டு ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு அகைன் வந்து கொட்டேஷன் மார்க்கை வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ அண்டு கொடுத்துட்டு கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அகைன் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா ஓல்டு ஃபைல் நேம் முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்பேஸ் கொடுத்துட்டு அன் கொடுங்க. அன் கொடுத்துட்டு நியூ ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் கொட்டேஷன் மார்க் கொடுக்கணும். ஓகே, ஓப்பன் கொட்டேஷன் மார்க் கொடுத்துட்டு அன் கொடுங்க. நியூ ஃபைல் நேம் வந்து கொடுங்க. நியூ ஃபைல் நேம் அண்டு கொட்டேஷன் மார்க்கை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து நமக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டணும் பார்த்தீங்களா ஃபார்முலா. ஸோ REN ஸ்பேஸ் செலப்ரேட் ஓல்டு ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன் ஸ்பேஸ் நியூ ஃபைல் நேம் வித் எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக வந்து இப்போ நமக்கு வந்து அப்ளை ஆகிடுச்சு. இது வந்து நம்ம என்ன பண்ணோம் ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணால் ஃபைல் நேம் வந்து எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நேம் வந்து நான் ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார்முலா வந்து நமக்கு அப்ளை ஆகலை. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளைக்கபிள் ஆகலை. ஓகேங்களா? பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இது காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி எந்த பாத்தில் வந்துட்டு நமக்கு ஃபைல்ஸ் ரீநேம் பண்ண போகிறோமோ அதே பாத்தில் வச்சு அட்ரஸ் பாரில் CMD கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண கோடை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணும்போது வார்னிங் சிக்னல் காட்டும். பேஸ்ட் எனிவே கொடுத்துருங்க. எனிவே கொடுத்துட்டிங்க அப்படின்னா
பேஸ்ட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தாருனாங்க நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைல் நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீநேம் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.